ஒரு ராஜான்னா வேத புஸ்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன செய்யணும்னா, ஆசாரியன்ட்ட போகணும். அன்னைக்கு பைபிள் கிடையாது. அவங்ககிட்ட அந்த நியாயப்பிரமாண நூல் இருக்கும். அதுக்கு ஒரு பிரதி எடுக்கணும். பிரதி எடுக்கணும்னா என்னது? ஜெராக்ஸ் எடுக்கணும். அப்போ அன்னைக்கு இருந்து அப்படி தானே ஒவ்வொரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு அங்கே ஜெராக்ஸ் வரும். அப்படி தானே பிரதி எடுக்கணும்னா அவ்வளோ எளிதல்ல. எழுதணும், தோல் சுருள் எடுக்கணும். சோத்திரம். எத்தனை ஆட்டை கொன்னாதான் ஒரு புஸ்தகம் ரெடி பண்ண முடியும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு தோல் சுருள் வேணும். அப்போ அந்த ராஜாவா இருக்கிறவன் வீட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிற வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மதிப்பு இருக்கும். ராஜாக்க வீட்டில் நல்ல பைபிள் இருக்கும். நல்ல காசு கொடுத்து நல்ல பிரிண்ட் பண்ண நல்ல ஒரு பைபிள் வாங்க. இதுதான் தகுதி. தூக்கிட்டு வாங்க. இப்படி தூக்கிட்டு வாங்க. பார்க்கும்போது இந்த பைபிள் எங்கேருந்து கிடைக்குது? நம்மவும் வச்சிருக்கோம் பாருங்க. ஸ்தோத்திரம். தமிழ் பைபிளில் ரொம்ப அழகானதெல்லாம் கம்மி. ஆங்கில வேதாகமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா அதை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான பைபிள்லாம் இருக்கு. இனி ராஜாவுக்கு தகுதி நல்ல வேத புஸ்தகம். கவிதல்லே சொல்லலாம், சத்தமதம் சொல்லுங்க. நல்ல வேத புஸ்தகம். அந்த ஒரு பிரதியை எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க. பாஸ்டர் பைபிளும் அங்கே சொன்னிய, நான் நாளைக்கே போய் வாங்கிடுவேன். அதில் கரெக்டாக இருப்பா சிலர். பாஸ்டர் சொல்லிட்டாரு, சபையிலேருந்து அந்த வார்த்தை வந்துட்டு திங்கக்கிழமை முதல் வேலை என்னதான்? பைபிள் வாங்கி இப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு இல்லை. உயிருக்கு அன்னைக்கு எல்லாம் வாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ ஒரு நாள் வாசிக்கலைன்னா அன்னைக்கு என்ன இல்லை? தன் ஜீவனுள்ள எல்லாம் சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வேதம் வாசிப்பேன். நீங்க ராஜாவா ஆவணும்னா, ராஜாவா மாறணும்னா இன்னைக்கு தகுதி அதுதான். கடைசியை தான் சொல்லி ஆண்டவர் அனுப்ப போறாரு. நீங்க ராஜாவா ஆகணும்னா நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கணும். இப்படி செய்வதனால் நீங்களும் உங்கள் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். இந்த பைபிளை தூக்குறதுனால அல்ல, வாசிக்கிறதுனால. அற்பமா பார்க்குறீங்க இல்லையா? நிறைய பேர் அற்பமா பார்க்குறாங்க இல்லையா? பைபிள் தூக்க முட்டாள். அது வசனம் தெரியாது, சத்தியம் தெரியாது. இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு நீங்க பைபிளை எப்படி எடுக்கணும்? எங்க போனாலும் பைபிளோடு போங்க. பைத்தியம் போல எல்லாம் சில ஜீவன் தோணும். நான் ராஜா கவிதையிலே சொல்லுவோம். நான் விழுந்தாலும் ராஜா, நான் மரித்தாலும் ராஜா, நான் எங்க போனாலும் ராஜா. என் அப்பா ராஜாவா இருக்கிறார். இந்த பூமிக்குரிய ராஜா அல்ல, பரலோகத்தின் ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதம் தூக்கிட்டு வரும்போதெல்லாம் நீங்க ஒரு கௌரவமா நினைக்கணும். என்னது சொல்லுங்க. ஏதோ இந்த பத்மபூஷன் விருது கிடைச்சா எப்படி வருவீங்க? ஒளிச்சு வைப்பீங்க, அப்படிதானே? உங்களுக்கு பாக்கெட்ல வச்சு தருவாங்க பத்மபூஷன் விருது. ஐயோ, யாராவது பார்த்துட்டா? அப்பா, பரலோக தேவன் தந்த ஒரு பெரிய பொக்கிஷம். ராஜாவே, ஒரு பிரதி வாங்க. இந்த பிரதியை எடுத்து ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசி. இதை செய்தால் நீயும் உன்னுடைய குமாரரும் இஸ்ரவேல் நடுவிலே ராஜ்யத்தில் நீடித்து வாழுவீர்கள். அப்பா தெளிவா சொல்ற, நீடித்து வாழ ஒரு வழி கத்தர் கத்து தருகிறார்.